ஆபீஸ்க்கு வந்திருந்தான். வந்ததும் என்ன வந்து பார்த்தான். அவனை பார்க்கவே சகிக்கல. ராஸ்கல் எப்படி இருக்க வேண்டியவன் தந்தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டான். என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்துறான். ஏதாவது வேலை வெட்டிக்கு போக கூடாதா? கேட்கவே மனசு கஷ்டமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் பாக்குறவங்க நம்ம மருமக பிள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. இப்ப கூட அப்படிதான் சொல்லி அவனுக்கு யாரும் வேலை கொடுக்கலன்னு அழுதான். வேணும்னா டைவர்ஸ் தட்டுமான்னு கேக்குறீங்களாப்பா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, ஊர்ல யாருக்குமே கிடைக்காத ஒருத்தன் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான்னு நினைச்சு அவனை தலையில் தூக்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவனை எப்படிலாம் பாத்துக்கிட்டேன் தெரியுமா? அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சேன்ப்பா. அப்படிப்பட்ட எனக்கு துரோகம் பண்ண அவனுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? எனக்கு துரோகம் பண்ண அவன் இன்னும் எப்படி எல்லாம் சீரழிய போறான் பாருங்க. ஓமாயால அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளே அது பாதிக்கும் இல்லம்மா. அவனை நேர்ல பார்த்தா நீயே கூட மனசு மாறிடுவேன்னு தோணுது. எனக்கு என்னவோ அவன் திருந்துற மாதிரிதான் தெரியுது. நம்பாதீங்கப்பா, அவ்வளவோ நடிப்பு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆளை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அவனை பத்தி எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. அவனை பார்த்தாலும் பாவமா இருக்கு. இவ கோபம் தீந்த மாதிரி தெரியல. நான் தான் தலையா அடிச்சுக்கிட்டேன்ல, கேட்டாதானே? நான் சொல்லும் போதெல்லாம் என் வாயை அடிச்சிங்க. அதான் இன்னைக்கு நீங்க சொல்லியும் அவ கேட்காம போறா. முதல்ல நீ உன் வாயை மூடு. உனக்கு எப்ப எதை பேசுறதுன்னே தெரியாது. இந்த மாத்திரை அழகப்பன் வர வரைக்கும் உங்க கூடயே இரு. நான் கீழே இருக்கேன். சரிங்க, வாங்க. ஏன் அனிதா, உங்க வீட்டுக்காரர் உங்களை அடிக்கடி இப்படிதான் தனியா விட்டுட்டு போயிடுவாரா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, என்ன பழக்கம் அது? ராத்திரி நேரத்துல பொண்டாட்டிய வீட்டுல தனியா விட்டுட்டு ஊர் சுத்துற பழக்கம். உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. இந்த நேரத்துல அவர் இல்லைன்னா நீங்க அவஸ்தைப்படுவீங்க. அந்த நினைப்பே இல்லையா அவருக்கு? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அவர் ரொம்ப தங்கமானவர். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. உயிரே வச்சிருக்காரு சரி, ஆனா அந்த உயிரை இங்க தனியா விட்டுட்டு இந்த நேரத்துல வெளியில என்ன வேலை அவருக்கு? எப்பவுமே என்ன தனியா விட்டுட்டு போக மாட்டாரு. அப்படியே போனாலும் சீக்கிரம் வந்துருவாரு. ஆனா இன்னைக்குதான் லேட் ஆகுது. என் மனசு ரொம்ப படபடங்குது.